வெல்கம் டு ராக் ஸ்டார் பள்ளி கிச்சன் நேர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து நம்ம கொத்து கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தவா வந்து நம்ம சூடு பண்ணி வச்சிருக்கோம். இப்போ வந்து தவா காய்ஞ்சிட்டு 2 குழி கரண்டி எண்ணெய் ஊத்திக்கலாம். இந்த கத்திரிக்காயை வதக்கி எடுக்கிறதுக்காக 2 கரண்டி எண்ணெய் ஊத்தி இந்த கத்திரிக்காயை 4 பாகமா காம்பு வந்து வெட்டக்கூடாது. வெட்டாம 4 பாகமா பொளந்துக்கணும். இது எண்ணெய் காயட்டும். இது வந்து என்னன்னா கழுவி சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி அழகா தண்ணி இல்லாம வச்சிருக்கேன். இங்க பாருங்க 4 பாகமா இருக்கு. கத்திரிக்காய் வந்து அந்த காம்பு வந்து இருக்கணும். அப்பதான் கொத்து கொத்தா இருக்கும். இப்ப அந்த எண்ணெயில போட்டு நல்லா வந்து 10 நிமிஷம் நல்லா நம்ம வதக்கி எடுக்கணும். 10 நிமிஷம் நல்லா வதக்கி பொன்னிறமானதை தட்டுல எடுத்து வச்சுக்கணும். இங்க பாருங்க, இப்ப நான் காமிக்கிறேன் பாருங்க. இது மாதிரி பொன்னிறமா இருக்குன்னு பாரு, பொன்னிறமா ஆயிடுச்சு பாருங்க. இது மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கணும் கத்திரிக்காய். இப்போ வந்து கடுகு உளுத்தம் பருப்பு அதே எண்ணெயில போட்டுக்கலாம். வெந்தயம் போட்டுக்கலாம், காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம், பூண்டு நல்லா போட்டு கொஞ்சமா கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மசாலாலாம் நல்லா போட்டு இப்ப சின்ன வெங்காயம் நல்லா நசுக்கி வச்சிருக்கோம். இதை அதுக்குள்ள போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறமானோடனே கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டு அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளியை வந்து நல்லா போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி அது கூட கொஞ்சமா நம்ம கல்லுப்புறம் சேர்த்து அதை போட்டு நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு கொஞ்சமா என்ன பண்ணோம், நல்லா வதக்கி அது நல்லா செவந்து வந்த பிறகு 5 கரண்டி 3 கரண்டி குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கணும். போட்டு அதை நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு புளி தண்ணி கரைச்சி வச்சிருக்கேன். அந்த புளி தண்ணியை நல்லா அழகா அது உள்ள போட்டு நல்லா வதக்கி அதுக்கு தேவையான அளவு தண்ணி மட்டும் ஊத்தி நல்லா கொதிக்க வச்சு அது கூட வந்து உப்பு நம்ம அந்த குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிட்டு நம்ம அப்ப வதக்கி வச்சிருக்க அந்த கத்திரிக்காய் என்ன பண்ணோம் அப்படியே போட்டு அது நல்லா கிளறி விட்டு கொஞ்ச நேரம் சென்னு நல்லா 10 நிமிஷம் ஆன பிறகு ஒரு கத்திரிக்காய் வந்து மிளகுத்தூள் வந்து நுணுக்கி வச்சிருக்கேன். அந்த மிளகுத்தூள் போட்டுட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. கொத்து கத்திரிக்காய் குழம்பு ரெடி. கொத்து கத்திரிக்காய் கார குழம்பு ரெடி. நான் செஞ்ச முறையில செஞ்சு பாருங்க. பிடிச்சிருந்தா நீங்க ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, வெல்கம்.